அப்பா, நீங்க என்ன விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ என்னமோ. அ, இதோ இந்த ரூபத்துல இந்த மாதிரி என் பக்கத்துல தான் இருக்கீங்கப்பா. என் பக்கத்துல தான் இருக்கீங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்லப்பா. உங்களை தவிர எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யார் இருக்காங்கப்பா? என்னை இப்படி தனியா விட்டுட்டு ஏன்பா போனீங்க? ப்ளீஸ் பா. ஐயோ, ஐயோ. மாமா 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 என்னாச்சு மாமா? ஐயோ, எதுக்கு அழறீங்க மாமா? மாமா சொல்லுங்க மாமா. ஐயோ மாமா, மாமா என்னாச்சு மாமா? இன்னும் என்ன ஆகணும் அப்பூர்வா? என் தங்கச்சி மீராவை பார்க்கும் போது என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. எதுவும் சாப்பிடாம ஒரு பைத்தியக்காரி மாதிரி அவளோட ரூம்ல வெறும் தரையில படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா அப்பூர்வா. இன்னொரு பக்கம் அந்த செரி அவங்க அப்பா சட்டைய கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்பா வந்துருங்க, அப்பா வந்துருங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுன்னு அழுதுகிட்டு இருக்கா அப்பூர்வா, அழுதுகிட்டு இருக்கா. மாமா மாமா எப்பவும் சிரிச்சிட்டு சுத்திட்டு இருந்த அந்த செரியோட சந்தோஷத்தை என் புருஷன் தான் உலகம் நினைச்சு கேபியவே சுத்தி வந்த என் தங்கச்சியோட சந்தோஷத்தை நான் தானே அப்பூர்வா அநியாயமா அழிச்சிட்டேன். இந்த கையால தர கேபிய நான் கொன்னுட்டேன். மாமா 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 ப்ளீஸ் மாமா ப்ளீஸ். யாராவது இதை கேட்டாங்கன்னா நமக்கு இருக்கிற இந்த சின்ன மன அமைதி கூட இல்லாம போயிடும் மாமா. நீங்க என்ன சும்மா அந்த இடத்துக்கு போய் கேபிய பார்த்ததும் மிருகத்தனமா சுட்டு கொன்னுட்டீங்களா என்ன? இல்லல, அந்த கேபி என்ன கொல்ல வந்தான். என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க அந்த கேபிய கொன்னுட்டீங்க. இல்லனா இன்னைக்கு நக்ஷத்ராவுக்கு இந்த தாய் இருந்திருக்க மாட்டா மாமா. அதுக்கப்புறம் நீங்களும் உயிரோடு தான் இருப்பீங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு மாமா? நான் ஏன் சொல்றேன்னா அந்த கேபிக்கு எனக்கு அப்புறம் நீங்க தானே மாமா டார்கெட். அதுக்கப்புறம் அந்த சாரதாவுக்காக நம்ம மீராவை இந்த பூமியில உயிரோட வச்சிருப்பாங்கிறது கேரண்டியே இல்ல மாமா. இங்க பாருங்க மாமா, என்ன நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்கு தானே நினைச்சுக்கோங்க. எல்லாரும் இப்ப கேபி தற்கொலை பண்ணி இறந்ததா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை நம்ம அப்படியே விட்டுறணும் மாமா. என்ன உள்ள நாங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டியா? இந்த எஃபெக்ட பார்த்தா உனக்கு புரியலையாமா? நான் அப்போத்துல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கேபி சாவல உன் கைவரிசை ஏதாவது இருக்கான்னு. நீ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு பயங்கரமா சமாளிச்சுட்ட. ஆனா உன் சமாளிப்புல பாதி உண்மை இருக்கு. இப்போ உன் கைவரிசை மட்டும் இல்ல, மாப்பிள்ளையோட கைவரிசையும் இருக்குன்னு சொல்லு. சித்தி, இந்த
விஷயத்தை வேற எங்கேயும் உணராத. எனக்கு தெரியுமா, வளர்ந்தா நான் மேல போயிடுவேன். தெரியுதுல, அதனால வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அப்படி இருக்கிறதாலதான் இன்னும் உயிரோட இருக்கேம்மா. இல்லன்னா உன் கையால என் உயிர் எப்பவோ. போ. அம்மா நக்ஷத்ரா, நக்ஷத்ரா. டாடி சொல்லுங்க டாடி. நீ பண்றது உனக்கே நல்லா இருக்காம்மா? உன்னோட கேபி மாமா இறந்து இந்த வீடே சோகத்துல மூழ்கி போய் கிடக்குது. நீ என்னடானா சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஐயோ டாடி, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க டாடி. நான் ஒன்னும் சந்தோஷமாலாம் டான்ஸ் ஆடல. மாமா இறந்து போயிட்டாருன்ற சோகத்துல மார்னிங் வாக்கிங் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாதான் ஃபிட்னஸ் போயிடக்கூடாதுன்னு சொல்லி இதோ இப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் டாடி. மாமா இறந்ததை நினைச்சு நான் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா டாடி? சரிம்மா, இப்படி எல்லாரும் வேதனைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. செர்ரி படுற கஷ்டத்தை என்னால பார்க்கவே முடியலம்மா. அவன் அந்த கவலையில இருந்து நீதாம்மா மீட்டு வெளியில கொண்டு வரணும். நானா டாடி? நான் சின்ன பொண்ணு டாடி. ஒருத்தரை கவலையில இருந்து வெளியே கொண்டு வர்றது எனக்கு எப்படி தெரியும் டாடி? அன்பா அரவணைப்பா பாசமா நடந்துகிட்டேன்னா அவனே அதுல இருந்து வெளியில வந்துருவாம்மா. அவன் எது சொன்னாலும் இல்லைன்னு சொல்லாம நீ சிரிச்சுக்கிட்டே அதை பண்ணேன்னா ரொம்ப சீக்கிரமாவே ரிகவர் ஆயிடுவான். இந்த அப்பாவோட வார்த்தையை மதிச்சு அவன் அந்த கவலையிலிருந்து நீ தான் எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். சரிங்க டாடி. டே சரி சரி, டே சரி, டே சரி, உன்னதான். உன்னை கவலையில இருந்து வெளியே கொண்டு வர சொல்லி என் டாடி எனக்கு டியூட்டி கொடுத்திருக்காரு. சிரிச்சுக்கிட்டே உன்கிட்ட பேசணுமா? சொல்லு, என்ன பேசணும்? நட்சத்திரா, என்ன வெறுப்பேத்தாம இங்க இருந்து போயிடு. சரி, நான் போயிடுறேன். எப்ப சாப்பிட்டியோ என்னமோ, கொஞ்சோண்டு பிண்டம் வைக்கிறேன், தின்னுட்டு போறதுக்கு வா. முன்னதான் வெளியே போன்னு சொல்றேன்ல. சரி போறேன். அன்பா பேசின என் மேல கோவப்படுறான், சாப்பிட வான்னு கூப்பிட்டா துரத்தி விடுறான்னு என் டாடி கிட்ட போய் நான் சொல்லிடுறேன். நட்சத்திரா, என்ன இப்ப என்ன? நீ சாப்பிட கொடுக்கறத நான் சாப்பிடணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அப்பதானே என் டாடி சொன்னதை நான் செஞ்ச மாதிரி இருக்கும். நான் வரேன், நீ போ. நீ வந்தாதான் நான் போவேன்.